ஆலயா காட்டனின் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். விஜயன் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதியும், சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10ஆம் தேதியும் திரையரங்குகளில் வெளியாவதற்கு படக்குழுவினர் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்றிதழை தணிக்கை வாரியம் இதுவரை வழங்கவில்லை என பட நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்ற நீதிபதி ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் வழக்கில் 9ஆம் தேதியன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து முதலில் ஐரோப்பா, மலேசியா நாடுகளில் ஜனநாயகன் திரைப்படம் ஒத்திவைக்கப்படுவதாக படத்தின் விநியோகஸ்தர்கள் அறிவித்தனர். பின்னர் பட தயாரிப்பு நிறுவனம் KBN புரொடக்ஷன்ஸ் ஜனவரி 9ஆம் தேதி ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு நமது கட்டுப்பாட்டை மீறிய தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒத்திவைக்கப்படுகிறது என அறிவிப்பை வெளியிட்டது. முன்னர் பிரான்சில் ஜனநாயகன் படத்தின் பிரீமியர் ஷோ நிகழ்த்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் ஹவுஸ்ஃபுல்லாக முடிந்தன. ஆனால் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக படத்தின் வெளியீடு பிரான்சிலும் தள்ளி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரான்சில் உள்ள ஒரு முக்கிய திரையரங்கில் 905 இருக்கைகள் கொண்ட பிரம்மாண்டமான ஹாலில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படத்தின் பிரீமியர் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் திட்டமிடப்பட்ட சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு காரணம் முன்பதிவு டிக்கெட் விற்பனை மிகவும் மந்தமாக இருந்ததே என்கிறார்கள். திரையரங்கில் 905 இருக்கைகள் கொண்ட காட்சிக்கு வெறும் 16 டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யப்பட்டன. இதனால் அதிர்ச்சியடைந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் பிரீமியர் காட்சியை ரத்து செய்ய முடிவெடுத்தனர். சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன் என நடிகர்கள் பட்டாளம், வரலாற்று பின்னணி, பெரிய இயக்குனர், படத்தின் ட்ரெய்லர் 50 மில்லியனை தாண்டி வியூஸ் என பல விஷயங்கள் இருந்தும் பிரீமியர் காட்சிக்கு 16 டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திரையிட ஏற்பாடு செய்தவர்கள் புரட்சியாக பார்த்தாலும் அது ரிஸ்கில் முடியும் என நினைத்து பின்வாங்கியதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். பிரான்சில் பராசக்தி படத்தின் பிரீமியர் கேன்சல் செய்யப்பட்டாலும் படம் வெளியான பிறகு லாபத்தை பெற்றுத் தரும் எனவும் சிலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஆலயா காட்டனின் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.